எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் மேஷராசி என்பர்களே, இந்த பதிவில் 2025 ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதங்களும் எப்படி உங்களுக்கு கிரகங்கள் ஒரு அற்புத நிலையை தரும், எது நடக்கும், கிரகங்களுடைய இந்த பொது பலன் என்பது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம். மேஷராசி என்பர்களை பொறுத்தவரை உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இது 29 மார்ச் 2025 முதல் திருக்கணிதத்தின் அடிப்படையில உங்களுக்கு ஏழரை சனியினுடைய துவக்கம். அதற்கு நீங்கள் எந்த விதமான வருத்தமும் பட தேவையில்லை. எதுவும் ஆகிவிடுமோ என்ற பயமோ அச்சமோ நிச்சயம் தேவையில்லை. மேலும் இந்த ஜூலை மாதம் துவங்கி தொடர்ந்து கிட்டத்தட்ட நவம்பர் வரை சனி பகவான் வக்ரகதியில இருந்து லாபச்சனியாக உங்களுக்கு பலன் தரப் போகிறார். லாபச்சனி போன்ற நிலை. இதுவரை எதில் கஷ்டம் வந்ததோ அதுல இப்போது ஒரு சீர்திருத்தம் செய்தால் வெற்றி பெற்று விடலாம். அது மட்டுமல்ல, எல்லா கிரகங்களும் பெருவாரியாக ராகு கேதுவை தவிர மாற்றம் பெறக்கூடிய நிலை ஆகினால இந்த மாற்றம் இது யார் தடுத்தாலும் நிற்காது, மாறிக்கொண்டே இருக்கும். இந்த அடுத்த 3 மாதங்கள் எதற்காக என்றால், ஒரு வாழ்க்கையில நாம் இது நடக்கும் நடக்காது என்ற கிரகங்களின் ஒரு விஷயம் நாம் அறிந்து வைத்துக் கொண்டு அதன்படி நாம் திட்டங்களை தீட்டுவது பல நிலைகளில் வெற்றியை தந்துவிடும். தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தொடர் போராட்ட குணம் இவையெல்லாம் மேஷராசிக்கு அற்புதமான குணங்கள். உங்களுக்கு தேவை பொறுமை, நிதானம். இந்த 3 மாத காலத்துல ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருப்பார். ஆகையினால அந்த 5ஆம் இடத்து விஷயங்களில ஒரு சிறு சிறு மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அதில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறன், ஆக்க சிந்தனைகள், உங்களுடைய சுய முயற்சியில ஏதேனும் ஒரு மாற்றம் தென்படும். வெற்றிக்கான மாற்றமாக வைத்துக் கொள்ளுங்கள். காதல் விஷயத்துல ஒரு அக்ரஸிவ் அண்ட் இம்பல்சிவ் பிஹேவியர் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதாவது மூர்க்கத்தனமான ஒரு விஷயத்தை, இந்த அன்பு காதல் எல்லாம், பாசம் எல்லாம் வளைந்து நெளிந்து கொடுத்து சாதிக்க வேண்டிய விஷயம். அப்போதுதான் உலகம் உருண்டு கொண்டே இருக்கும். இந்த உலகம் உருண்டு கொண்டே இருக்கும் என்பதில் ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் ஜூலை 28க்கு பின்பாக சிம்ம ராசியில கேதுவோடு இருந்த அந்த ஆற்றல், தீ பிழம்பு போன்று அனல் தெறிக்கக்கூடிய ஆற்றல் என்று சொல்லலாம். அப்படி ஒரு ஆற்றல். இதிலிருந்து வெளியேறி அவர் கன்னி ராசிக்கு செல்வார் ஜூலை 28. ஆகையினால் 6ஆம் இடத்து செவ்வாயாக மாறுவதும் கூட அற்புதத்தை தரும். அது மட்டுமல்ல, இந்த செவ்வாயானவர் 5ஆம் இடத்துல இருக்கும்போது கேதுவோடு இணைந்து உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல முன்னேற்றத்திற்கான மாற்றங்களை, அவர்களை மடைமாற்றி, அவர்கள் ஏதேனும் உக்ர பண்புகள் பெற்றிருந்தால், கோபதாபங்களோ அல்லது ஏதேனும் அடம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவர்களுக்கு அன்பாக பண்பாக சொல்லி சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களிலே ஈடுபடுவது என்பது வெற்றியை தரும். இந்த சமயத்துல ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய பொழுதுபோக்கு விஷயங்களை ஒரு அடிக்ஷன், அதிலேயே மூழ்கி கிடப்பது என்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அது மட்டுமல்லாமல் இந்த இடத்துல இந்த சூது வாது எல்லாம், சீட்டாட்டம், 3 சீட்டு 4 சீட்டு, இப்போதெல்லாம் கணினி மற்றும் கையில் இருக்கக்கூடிய செல்பேசியிலேயே வந்துவிட்டது சூதாட்ட விஷயங்கள் எல்லாம். ஆகையினால் ஆன்லைன் கேமிங்கில சென்று சிக்கிவிடக் கூடாது. இவையெல்லாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்து விஷயத்தை பார்க்கும்போது அதிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். இதுல பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணிய விஷயங்களை இங்குதான் பெற முடியும். ஆகையினால் இப்போது இந்த ஜூலை 2025 வரை அவற்றிலே கவனமாக இருக்க வேண்டும். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவிற்கு நீங்கள் முதலாக வருகிறீர்கள், முதலாக கேட்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஆதரவு என்பது சப்ஸ்கிரைப் செய்வது, நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து நான் பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொண்டால் அவ்வப்போது நான் கணித்து தரக்கூடிய விஷயங்கள் உங்களை உடனடியாக பதிவுகளாக வந்து சேரும். மேலும் முழுவதுமாக கேட்டு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். மேலும் தொடர்ந்து இணைந்திருப்பது மிக இன்றியமையாதது. உங்களுடைய ஆதரவு மிக இன்றியமையாதது. மேஷராசி என்பர்களை பொறுத்தவரை
இந்த ராசிநாதனுடைய பெயர்ச்சி இப்படியாக இருக்க போகிறது இந்த 3 மாதங்களில். அது மட்டுமல்ல, ராகு கேது குரு சனி இந்த 4ம் ஒரே இடத்துல நின்று பலன் தரும். மற்ற கிரகங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆகையினால பொறுமையாக நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாற்றம் ஏற்றம் தொடர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பாக நீங்கள் எப்படி மாற்றிக்கொள்ளலாம், எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த பதிவிலே காண்போம். 2025 ஜூலையில சுக்கிரன் சனி பார்வை பெறக்கூடிய அமைப்பிலேயே இருக்கிறார். சுக்கிரன் குரு இணைவு அடுத்தது ஏற்படும். அது மட்டுமல்லாமல் முக்கியமாக செப்டம்பரில் 2 கிரகணங்கள் வேறு ஏற்படுகிறது. புதன் வக்ரம், சூரியன் ராகு கேத்துவினுடைய அச்சிலே அந்த ஆக்சிஸில் வந்து மாட்டுவது, கேது சூரியன் இணைந்திருப்பது என்பது அங்கு ஒரு முப்பெரும் ஆற்றல் உருவாகக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுகிறது. ஆகையினாலே பொதுவிலே உங்களுக்கு பரிகாரம் என்றால் தன்னடக்கம், ஆணவமாக பேசாமல் இருப்பது, கோபப்படக்கூடாது. ஆணவம் என்றால் என்ன? நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நாம் பேசிவிடக்கூடிய அமைப்பு. நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கலாம், எதிராளிக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் முட்டாள்களின் சபையிலே அறிவாளியினுடைய சொல் எடுபடாது என்பதை புரிந்து நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் யாரை அணுகி பேசுகிறீர்கள் என்று உங்களுடைய முடிவை எடுக்க வேண்டும். இந்த 3 மாதங்களிலே இதை மனதிலே வைத்து செயல்படுங்கள். அதேபோல் சுக்கிரன் ஜூலை 28 மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சென்று விடுவார். அதனால் ஏற்படக்கூடிய, அதாவது 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்திலேயே இருக்கக்கூடியதாக இந்த ஜூலை அமையும். மேஷத்திற்கு 2 மற்றும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2லே செல்லக்கூடிய காரணத்தினால் ஜூலை முழுக்க தன லாபம், இது ஒரு அற்புத யோகம். வியாபாரத்திலே வெற்றி, தொழிலிலே வெற்றி, குடும்பத்தில் வெற்றி. வியாபாரம் தொழில் வெற்றி என்றால் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். இங்கு சுக்கிரன் மீது சனியினுடைய பார்வை இருக்கிறது. உங்களுடைய 2ஆம் இடத்துல, மேஷத்திற்கு 2ஆம் இடத்துல சனியினுடைய பார்வை இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? எதில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதிலே மட்டு மரியாதை, சட்ட திட்டங்கள் இவற்றிற்கு உட்பட்டு, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு பெற வேண்டும். அப்படி பெற்றால் அற்புதம். இந்த சமயத்துல இந்த சனி பார்வை 2ல இருக்கிறது என்றால் வேலை செய்யக்கூடிய இடத்துல, வியாபார இடத்துல உங்களுக்கு எதிராக சில அரசியல் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதிலே கவனமாக இருக்க வேண்டும். உடல் நலத்திலே கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை. ஏனென்றால் ராசிநாதன் 5ஆம் இடத்துல கேதுவோடு இணைந்திருக்கிறார். ஆகினால வாகன பயணம், இதுல வித்தையெல்லாம் காட்டலாம் என்று நினைப்பது, 2 சக்கரத்தை வாகனத்தை வாங்கிவிட்டு சர்க்கஸ்காரர் போல் ஒரு சக்கரத்திலே ஓட்டி பார்க்கிறீர்கள் என்றால் சிக்கல். எல்லோரும் இது செய்ய மாட்டார்கள். கோடான கோடி பேர் மேஷத்துல இருப்பார்கள். யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு வேகமாக 100க்கு மேல் சென்றால் 108லே செல்லக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுவிடும். கவனம். ஜூலை 13க்கு மேல், அதனால்தான் போட்டிருக்கிறேன், சனி பகவான் 12ஆம் இடத்திலே வக்ரம் பெறுகிறார். அந்த 12லே வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு லீவ் விடுறார். அவர் உங்களை முன்னோக்கி வந்து சோதனைகளை, எது தவறு எது சீர் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தவர் அந்த பிரச்சனைகளை இப்போது லேசாக காட்டியிருப்பார். அதிலிருந்து இப்போது ஒரு விடுதலையை பெறுவதற்கு, சீர் செய்து கொள்வதற்கு சனி பகவான் ஒரு வாய்ப்பை தரக்கூடியதாக ஜூலை 13 முதல் தொடர்ந்து ஆகஸ்ட் செப்டம்பரிலும் கூட அந்த வக்ரகதியில் இருப்பார். இந்த நேரத்திலே 7 சனியினுடைய அந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போவதில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இது ஒரு நிச்சயமான ஒரு விமோசனமான ஒரு விஷயம்தான், வெற்றிக்கான வாய்ப்பு. அதன் பின்பு வேலைகளிலே சில தடைகள், பணம் வரக்கூடிய விஷயங்களிலே சில தடைகள், சில தாமதங்கள், உடல் நலத்திலே சில கவனங்கள், இவையெல்லாம் நிச்சயம் தேவை. ஏன்னா சனி வக்ரம் ஒரு விடுதலை விமோசனம் தந்தாலும் கூட எதிலே சீர் செய்திருந்தால் வரக்கூடிய ஒரு 7.5 ஆண்டுகள் 7 சனி காலத்து பிடியில இருக்கும்போது சிக்கல் இல்லாமல் நீங்கள் செல்ல முடியும் என்று அதையெல்லாம் உங்களுக்கு ஒரு லென்ஸ் வைத்து காட்டக்கூடியது போல் அமையும் இந்த காலம்.
எதில் செலவு, வீண் செலவு, எதில் அயனம், எதிலே அலைச்சல் இருக்கும், எதிலே பயணம், எதிலே நீண்ட நெடுந்தூரம் பயணம் செய்து சில விஷயத்தை சாதிக்க வேண்டியது இருக்கும், எது உங்களுடைய போகத்தை, தூக்கத்தை, நிம்மதியை கெடுக்கும் என்பதெல்லாம் தெரிந்து இந்த சனி பகவான் வக்ர காலத்திலே நீங்கள் செயல்படலாம். 16 ஜூலையிலே சூரியன் கடகராசிக்கு புதனோடு இணைந்து புத ஆதித்யத்தை உருவாக்குகிறார். இது ஒரு அற்புதமான ராஜயோக நிலைதான். இந்த நேரத்தில் நிலம், வீடு இவற்றை வாங்குவதற்கு, விற்பதற்கு ஏற்ற காலமாக அமையும். 3, 6 அதிபதியுடன் 5ஆம் அதிபதி சேர்வது என்பது, அதாவது புதன் 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. உங்களுடைய முயற்சிகள், ஏதாவது கடன் வாங்கி ஒரு தொழில் செய்ய வேண்டும், அல்லது எதிரிகள் நிலை இருக்கிற, எதிர்நிலை என்றால் ஒரு நோய் கூட எதிரிதான், ஒரு வம்பு கூட எதிரிதான், அல்லது ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு வாகனம் இல்லை, வாகனம் தேவை, அது கூட எதிர்நிலைதான். இதையெல்லாம் எப்படி சீர் செய்வது என்பதை இந்த காலம் என்பது உங்களுக்கு காட்டும். 4ஆம் இடத்திலே புத ஆதித்யம் ஏற்படுகிறது. இந்த புத ஆதித்யத்தினுடைய பண்புகளை பயன்படுத்தி தொழில் வியாபாரத்தில ஒரு ஏற்றத்தை காணலாம். இந்த சமயத்துல காணாமல் போன பத்திரங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, தேடி எடுக்கலாம். வாகனம் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் சீர்படுத்த வேண்டிய விஷயங்களை சீர்படுத்தலாம். புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தலாம். அதேபோல் 18 ஜூலையில புதன் வக்ரம். உங்கள் சிந்தையில இந்த புதன் வக்ரம் ஆகக்கூடிய அமைப்பில அந்த புதாதித்யம் ஏற்படுகிறது. அதே சமயத்துல புதன் வக்ரம் ஏற்படுகிறது. அதனால் விசித்திர யோசனைகள் எல்லாம் உதிக்கும். ஒரு வித்தியாசமான திங்கிங் மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும். சாதாரணமாக ஒரு உணவு என்பது, அதாவது அசைவ பிரியர்களுக்கு இந்த கோழிக்கறி தின்பது, உண்பது என்பது சாதாரணமான விஷயம்தான். ஆனால் அதையே வித்தியாசமாக பொறித்து ஒருவர் விற்று இன்று உலகளாவிய ஒரு வர்த்தகத்திலே ஈடுபடுகிறார். தினம்தோறும் சில 100 கோடிகளுக்கு மேல் லாபமே வருகிறது என்று சொல்லப்படுகிறது. நிச்சயம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உள்ளே போய் வெளியே வந்தால் ஒரு ஆள் பாக்கெட்டில இருந்து இந்தியாவில குறைந்தது ஒரு 1000 ரூபாய் செலவழிக்க வேண்டும் என்பது அந்த 3 எழுத்து கடைகள் எல்லாம் இப்போது முன்னேற்றத்திலே இருக்கிறது. ஆகையினால ஒரு சிந்தனை, ஒரே ஒரு சிந்தனை, வித்தியாச சிந்தனை, அது சீரான சிந்தனை, பலன் தரக்கூடிய சிந்தனையாக இருந்துவிட்டால் புத ஆதித்யம் ஏற்படக்கூடிய இந்த சமயத்துல ஜூலை மாதத்துல கடக ராசியில் அற்புதமாய் செய்யலாம். வாழ்க்கைக்கு மிக அற்புதமான இடம். ஏனென்றால் இந்த இடம் என்பது நான் சொன்ன 4ஆம் இடத்துல இந்த அற்புதம். மனநிலையில குழப்பம் இல்லாமல் செயல்படுங்கள், வெற்றி இருக்கும். குடும்ப பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை உணர்த்தி கொட்டுவதே சில பேருக்கு வேலையாக இருக்கும். என்னுடைய உறவினர் ஒருவர் இருக்கிறார். அவரை என்று அவர் வாயை திறந்து விட்டால் போதும், 1000 விஷயங்களை போனிலேயே சொல்லிவிடுவார். அப்படியே பல சினிமா கதைகள் போன்று இல்லாமல் மொத்த விஷயங்களை சொல்லிவிடுவார். ஆனால் அவர் முன்னேற்றம் காண மாட்டார். அவரால் அவரோடு சேர்ந்தவருக்கும் சிக்கல் ஏற்படும். எல்லோர் வாழ்க்கையிலும் ரகசியம் இருக்கு. இரு நண்பர்கள் சேர்ந்தால் சின்ன சின்ன தவறுகள் என்றால் தவறு என்று செய்ய மாட்டார்கள். வீட்டிலே இனிப்பு பதார்த்தங்களை எல்லாம் தரக்கூடாது என்று முடிவு செய்து வைத்திருப்பார்கள். 2 நண்பர்கள் சேர்ந்து ஒரே ஒரு பலுதா வாங்கி சாப்பிட்டிருப்பார்கள். இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்து சிக்கலாக்கி விடுவார்கள். நான் சொல்வது சாதாரண விஷயம். அதே போல் பழைய காதல் இருக்கும், அதிலே கசப்புகள் இருக்கும், சண்டை இருக்கும், சச்சரவுகள் இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் மறைந்து, வடுக்கள் எல்லாம் மறைந்து இருந்த விஷயத்தை ஏதோ ஒன்று சொல்கிறேன் என்று சொல்லி சிக்கலாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். 7 சனியினுடைய காலத்திலே சனி வக்கரம் பெற்றிருக்கும் போது குடும்ப ரகசியத்தை சொல்லி பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்ளாதீர்கள். பழைய தலைகளை எல்லாம் விலக்கி நன்மையை தரக்கூடிய காலத்திலே இந்த புதன் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காலத்துல புத ஆதித்யத்தை, இந்த விசித்திர சிந்தனையை சமயத்துல நல்ல விஷயங்களை யோசித்து வெற்றிக்கான வழியை தேடுங்கள். அதே போல் ஜூலை 24 சுக்கிரன் குருவோடு இணைந்து மிதுனத்தில, பெரும்பாலும் இந்த குருவும் புதனும், குருவும் சுக்கிரனும் இவையெல்லாம் இணையும் போது, குறிப்பாக குரு சுக்கிரன் இணைவு என்பது ஒரு நைசர்கீக சுப கிரகமாக இருக்கும் போது தொழில், வியாபாரம், கல்வி இவையெல்லாம் செல்வ வெற்றி, தன வெற்றி, புகழ் வெற்றி என்று பல சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தும். கைப்பணத்தை, அதாவது பேங்க் பேலன்ஸை அதிகப்படுத்தலாம், நகை வாங்கலாம். இவையெல்லாம் வெற்றிக்கான வழி, அனுகூல பலன்கள் பலவற்றை தரும். உடல் நலம் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் தருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் குழந்தைகள் விஷயத்துல, காதல் விஷயத்திலே கவனம். கள்ளக்காதல் மோதலில் முடியும், பிரச்சனை தரும், கவனம்.
ஆகஸ்ட் மாதத்தை எடுத்துக்கொண்டோமேனால் செவ்வாயானவர் 6ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். இந்த செவ்வாய் யார்? உங்களுக்கு ராசிநாதன். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விபரீத ராஜயோகம் தான். ஏனென்றால் இதே ராசிநாதன் தான் உங்களுக்கு 8ஆம் இடத்திற்கும் அதிபதி. ஆகனாலே நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, என்ன எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதை பொறுத்துத்தான் உங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது. 8ஆம் இடமும் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனே இருக்கிறார். இவர் 6ஆம் இடத்துல இருப்பது என்பது எதிர்பாராத பல நன்மைகளை தரும், சட்ட சிக்கல்களை தீர்க்க உதவும். சில சமயங்களிலே உடல்நலம் லேசாக படுத்த வாய்ப்பு இருக்கிறது. நீங்களாகவே சென்று வாகன விபத்துகளிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. படி ஏறும்போது இறங்கும் போது ஸ்டைல் எல்லாம் கூடாது. சினிமாவை பார்த்தால் ரசிக்கலாம், அதை நாம் பயிற்சி செய்யக்கூடாது. சினிமாவிலே காட்டுவது இப்போதெல்லாம் கிராபிக்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அதனால் ஒரே காலில் தாவி தாவி ஏறுகிறேன் என்ற யோசனை எல்லாம் வந்தால் நிச்சயமாக அது உடல்நல கோளாறை தரும். வித்தியாச சிந்தனைகளிலே உடல்நலத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். அது உணவாக இருந்தாலும் கூட சரி. இப்போது நெருப்பை பற்ற வைத்து அதன் மேல் ஒரு சட்டியை வைத்து சமைத்தால் உணவு. ஆனால் இப்போது என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சட்டிக்குள் சாமானை எல்லாம் போட்டுவிட்டு மேலே பத்த வைத்து திகு திகு என்று பத்த வைத்துக் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஒரு உணவகத்திலே நான் பார்த்தேன். திடீரென்று குப்பென்று ஒரு 2 அடி உயரத்திற்கு பற்றி மேலே இருக்கக்கூடிய அலங்கார பொருளும் எரிந்து ஓடி அணைத்தார். அப்போது தீக்காயம் பட்டு விட்டது. இது ஏன் சொல்கிறேன் என்றால், ஏற்கனவே செவ்வாயோட ஆற்றல் அமைப்புகளிலே பல சிக்கல் இருக்கிறது. இந்த சமயத்துல தேவையில்லாத அதாவது வித்தியாச சிந்தனை, நான் ஏற்கனவே சொன்னேன், வக்ரம் பெறக்கூடிய புதனில வினோத சிந்தனைகள் எல்லாம் வரும். அப்படி ஒரு சிந்தனையில மாட்டாதீர்கள். செவ்வாயினுடைய இப்போது செவ்வாய் சனியினுடைய சம சப்தக பார்வை, அதாவது ஒன்றோடு ஒன்று 7ஆம் இடத்துல இருக்கும். சம சப்தம பார்வையிலே அடங்கும். இப்போது தேவையற்ற ஒரு படபடப்பு. செவ்வாய் வேகமாக செல்ல வேண்டும் என்று சனியை கட்டாயப்படுத்தும். சனி சைலண்டா சும்மா மெதுவா நான் சொல்ற மாதிரி வா என்று செவ்வாயை மட்டுப்படுத்தும். ஆகையினால் ஒருவன் ஓட ஒருவன் பின்னால் இருந்து இழுக்க இப்படி எப்படி இருக்கும்? அது போன்ற ஒரு தடுமாற்றத்துக்குள் சிக்காமல் சனி பகவானோடு இணைந்து செவ்வாயினுடைய வேலையை சீராக செய்வதிலே, ஒரு டிசிப்ளின்டாக செய்வதிலே இந்த செவ்வாய் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கும் போது இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நீங்கள் செயல்படுத்த வேண்டும். படபடப்பு இருக்கக்கூடாது. எந்த விதமான காயம் ஏற்படுத்தக்கூடிய அல்லது சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கவனம். சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் என்ற நிலை இருந்தால் அந்த அறுவை சிகிச்சை செய்து கொள்வது என்பது இந்த காலத்திலே சிலருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். செலவுகள் சற்று கூடும். பரிகாரம் என்ன? ஒரு 1000, 2000, 5000 ரூபாய் செலவழித்து கோயில்களுக்கெல்லாம் சென்று அலகு குத்தி இதெல்லாம் தேவையில்லை. போராட்ட குணத்தை விடுங்கள். மனதை நிம்மதியாக வைத்திருந்து தினந்தோறும் ஒழுக்கத்தோடு, அதாவது ஒழுக்கம் என்றால் என்ன? ஒரே நேரத்தில் எழுவது, சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுங்கள். சந்தோஷமாக மனநிலையை வைத்துக் கொள்ளுங்கள். உலகம் என்பது நிரந்தரமானது. உலகத்தில் நாம் தான் விருந்தாளிகள். ஆகினாலே இந்த விருந்தை இனிதாக அனுபவிப்போம் என்று மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது 7 சனி என்பது என்ன? அதுவும் ஒரு பதார்த்தம் தான் நமக்கு வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. அதையும் நாம் உண்டு ரசித்து கண்டு கழித்து செல்ல வேண்டும் என்று சந்தோஷ மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். வருவது வரட்டும், இதுவும் அகலும் என்று. ஆகையினால் சனி பகவானும் இப்போது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தை எடுத்துக்கொண்டால் வக்ர சனியாக இருக்கிறார். ஆகையினால 7 சனியினுடைய அந்த உபாதைகள் இருக்க போவதில்லை. மேலும் அந்த மீன ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் எப்போதுமே வரம்தான், வரப்பிரசாதமாகவே அமைவார். தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது சூட்சுமங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால்தான் அன்போடு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று கேட்பேன். அடுத்தது ஆகஸ்ட் மாதம் 11ஆம் வாக்கிலே புதனானவர் வக்கர நிவர்த்தி பெறுகிறார். இப்போது மேலும் உங்களுடைய நிலைகளில, சிந்தனை விஷயங்களிலே, வியாபார யுக்திகளிலே ஒரு வெற்றிக்கான வழி மேலும் பிரகாசமாகும். 17 ஆகஸ்டிலே சிம்மத்தோடு கேது கிரகண தோஷத்திலே சூரியன், முப்பெரும் அக்னி. இது எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. உலகத்திலே பல பிரச்சனைகள் வரக்கூடாது.
உலகத்தில் எந்த மூலையில் பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் பாதிக்கும். இதுதான் பொதுப்பலன். பொதுப்பலன் எப்படி பாதிக்கும் என்று சிலர் கேட்பார்கள். அதையெல்லாம் அறிவு சார்ந்த கேள்வி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் அதை விட்டுவிடக்கூடாது. அதற்காக பதில் சொல்கின்றேன். போர் நடக்கிறது. ஈரான், இஸ்ரேல் இரண்டும் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி கொண்டிருக்கிறது. சும்மா இருக்கவனை சுரண்டி நீ வைத்துக் கொள்ளாதே. அதாவது ஒருவன் குடுமி வைத்துக் கொள்கிறான். அவன் மற்றவனை பார்த்து நீ குடுமி வைத்துக் கொள்ளக்கூடாது, மொட்டையாகவே அலைய வேண்டும் என்று முடியை கருக்கி கொண்டிருப்பது எப்படியோ அப்படித்தான் இந்த இஸ்ரேலானது அதனிடம் அணு ஆயுதம் இருக்கிறதாம், ஆனால் ஈரான் வைத்திருக்க கூடாது என்று அடம் பிடிக்கிறது. இது உலக அரசியல், நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் இது இங்கு ஏன் என்றால், இது போன்று தீவிரமான நிலைகள் ஏற்படும் போது, ஒருவர் தீவிரமாக தாக்கிக் கொள்ளும் போது, தீவிரவாதிகள் தாக்கிக் கொண்டாலும் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒன்று செய்வான், ஓடி ஒளிந்து கொள்வான். இவர்களெல்லாம் செய்வதெல்லாம் இதையெல்லாம் விட மோசமாக இருக்கிறது. ஆகினால டீசல் பெட்ரோல் விலை உயர்ந்தால் இன்று வாகனம் இல்லாது யார் இருக்கிறீர்கள்? இப்போதே 100 ரூபாயில் இருக்கிறது. அது 110 ஆனாலும் தினந்தோறும் பாக்கெட்டிலிருந்து 10 போனால் அது வருடத்தில கிட்டத்தட்ட ஒரு 4000 நாம் இழக்கக்கூடியதா இருக்கும். 2 மடங்கு விலை ஏறிவிடும் என்று சொல்கிறார்கள். அப்போது வாகனத்தை விட்டுவிட்டு ஏதேனும் குதிரை பிடிக்க வேண்டியதுதான். ஆகையினால கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த போன்ற சிம்மத்திலே கேது, அந்த கேதுவோடு சூரியன், கிரகண தோஷத்திலே சூரியன். அதனால் கவனம். மாணவர்களுக்கு ஆனால் ஏதோ ஒரு வகையில இது ஒரு வெற்றியை தரும். கடின உழைப்பு என்பது வெற்றியை தரும். இது தான தர்மங்களுக்கு, பக்தி மார்க்கத்துக்கு ஏற்ற காலமாக இந்த 17 ஆகஸ்ட் முதல் 17 செப்டம்பர் வரை அமையும். கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். சற்று உடல்நலம் ஏற்கனவே சரியில்லை என்ற மேஷராசி என்பது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிவேகமாக செயல்பட வேண்டும் என்று நினைப்பது இடிபாடுகளிலே முடியும். ஆகையினால் கவனம். மூர்க்க குணத்தை முற்றிலும் அகற்றி முத்தான, சத்தான, இனிப்பான வார்த்தைகளை பேசி அன்போடு இருந்தால் வெற்றி என்பது நிச்சயம் இருக்கும். 21 ஆகஸ்ட்ல சுக்கிரன் கடகத்தில் வந்து புதனோடு இணைவு. சூரியனானவர் சிம்மத்தில இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில இந்த இணைவு என்பது மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 4ஆம் இடத்திலே சுக்கிரன் மற்றும் புதன் இணைவு என்பது இது ஒரு அற்புதமான லக்ஷ்மி கடாட்சத்தை இல்லத்திலே ஏதோ இதுவரை ஏதேனும் பணம் சிக்கி இருந்தாலும் அது வெளியேறும். நினைத்ததை விட நினைக்காத நற்பலன்களை எல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் என்பது என்ன? பொன்பொருள், நகை நட்டு, ஆபரணங்கள் சேர்க்கை, இவற்றில் வசதிகள் மேம்படும். அதனால் 6ல் செவ்வாய், ஆகஸ்ட் அற்புதம். செப்டம்பரில் பொறுத்தவரையில நான் சொன்னேன் ஏற்கனவே ஆகஸ்ட் மத்திய வாக்கிலே சூரியன் கிரகண தோஷத்திற்குள் சிக்கிவிட்டார். இந்த செப்டம்பரில் 2 கிரகணங்கள், ஒன்று சந்திர கிரகணம், மற்றொன்று சூரிய கிரகணம். புதன் 5ஆம் வீட்டிலே சூரியன், கேது, புதன் இணைவு ஒரு 15 நாட்கள் செப்டம்பரில் நிகழும். புதன் கேது இந்த இணைவு என்பது, இந்த கேது என்றால் ஒரு மாற்றம் இருக்கும். சட்ட விஷயங்களிலே நுணுக்கமாய் ஆராய்ந்து புதனோடு இணைந்து இருக்கும் போது இந்த புதன் செவ்வாய் இணைவு என்று தான் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னால் கேது செவ்வாயை போன்றே செயலாற்றுபவன். ஆனால் சில நிலைகளில் 100 செவ்வாய்க்கு சமமாக செயலாற்றுபவர். ஆகையினால அனலிட்டிக்கல் திங்கிங், அனலிஸ்டாக இருக்கிறீர்கள், ஒரு கணக்கு ஆயராக இருக்கிறீர்கள் என்றால் இப்போது வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு நலம். இப்போதும் பெண்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். தடைப்பட்ட விஷயங்களிலே உங்களுடைய சமயோஜித அறிவின் மூலமாக வழி கண்டு வெற்றியை பெறலாம். ஏன் சமயோஜித அறிவு என்று சொல்கிறேன் என்றால், கவனமின்றி ஏதேனும் விட்டீர்கள் என்றால் இந்த கவனக்குறைவு சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் எல்லா விஷயங்களிலும் 8 திக்கிலும் கண்களை திறந்து, காதுகளை திறந்து, அலசி ஆராய்ந்து உண்மையின்பால் எது உண்மை பொய் என்று தெரிந்து விஷயத்தை செய்து வெற்றி. 7 செப்டம்பரிலே கும்பத்தில் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. கும்பராசி மனை என்பது 11ஆம் இடம். இங்கு சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. சந்திர கிரகணத்தை ஒட்டி அந்த மாதத்திலே முன்பின் ஆகினாலே செப்டம்பர் துவக்கம் முதலேயே லாபம் தரக்கூடிய விஷயங்களிலே சற்று கவனமாக இருங்கள். பெண்கள் விஷயத்திலே சற்று கவனமாக இருங்கள். மனதை எங்கேனும் பறிகொடுத்து வாகனம் ஓட்டும் போது கூட மனதை எங்கோ வைத்துக் கொள்வது, அப்படியெல்லாம் சென்றால் விபத்து போன்ற விஷயங்களில் சிக்க வாய்ப்பு. வீடு வாகன விஷயங்கள், விற்பனை செய்வதற்கு, கிரைய முடிக்க,
இது ஏற்ற காலமாக அமையும். சொத்து வாங்கக்கூடிய முயற்சி சற்று கூடுதல் கவனம் தேவை. ராகு சந்திரன் இணைவு மற்றும் கேது இணைவுகளில், அதாவது ராகு சந்திரன் இணையக்கூடிய அமைப்பு இங்கு ஏற்படுகிறது. அது கிரகணமே இந்த ராகு இருக்கக்கூடிய நிலைகளில் தான் ஏற்படும். ஆகையினால வீட்டு பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், ஏதேனும் மனம் மயங்கி கோபத்துல வார்த்தைகளை விட்டு கூடாது. தேவையில்லற்ற வார்த்தைகளை வெளியிடுவது என்பது, அதாவது மனம் ஒருநிலைப்படுத்தாமல் பேசினால் அது கொளரும். என்ன பேசுகிறோமே என்று தெரியாது. ஏனென்றால் இது மிக குழப்பமான நிலை. அதனால்தான் நான் இது சொல்லும் போது கூட ஒரு தடுமாற்றம் வருகிறது. இதிலிருந்தே நீங்கள் புரியும். இந்த நிலையில, இந்த கிரகண நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். பகுத்தறிவு சிந்தனை என்பது சரிதான். கிரகணத்தன்று கிரகண நிலையிலே வான வீதியிலே கூரை இல்லாத இடத்திலே நாங்கள் சாப்பிட்டு காட்டுகிறோம் என்றெல்லாம் செய்கிறார்கள். இருக்கட்டும். இருந்தாலும் கூட உங்களுடைய பேச்சில் கவனம், கணவன் மனைவி உறவிலே கவனம். ஆனால் இந்த சமயத்திலே புதிய வருமானத்திற்காக ஒரு தியானம், தவம் கிரகண நேரத்திலே இருந்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும். இந்த கிரகண நேரத்திலே வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை போது வெற்றிக்கான வழி ஒன்றை, ஒரு நல்ல இலக்கை நோக்கி நீங்கள் உயர வேண்ட வேண்டும், டவுன் செய்து பெற வேண்டும். பெற்றால் வெற்றி நிச்சயம். இந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவது என்பது இந்த செப்டம்பர் 7 அன்று கிரகண நிலையிலே இறைவனை வழிபடுவது 1000 முறை ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு இறைவனை வேண்டிய பலனை பெற்று விடலாம். 13 செப்டம்பரிலே செவ்வாய் 7ஆம் இடத்திலே வாழ்க்கை துணைக்கு நலம் உண்டு. குருவினுடைய பார்வையிலே செவ்வாய், இது ஒரு அற்புதம். ஏனென்றால் இங்கு ஒரு லாப நிலை ஏற்பட்டு விடுகிறது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய, திருமண வயதில இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல திருமணம் முடியக்கூடிய அமைப்பை இது காட்டுகிறது. ஏற்கனவே திருமண வாழ்க்கையில இருப்பவர்கள், அதாவது கணவன் மனைவியாக இருப்பவர்கள், எந்த வயதினராக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் 8ஆம் அதிபதி 7இல், குரு ராகு பாதிப்பில் கவனம். திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்துல திருமணமானவர்கள் வாய் சண்டை, கை சண்டை எல்லாம் தவிர்க்க வேண்டும். செவ்வாய் சனி அஷ்டகமும் ஏற்படுகிறது, மிக கவனம். அரசு அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு 3 மாதங்களும். விபத்து சார்ந்த விஷயம், சமையல் அறையிலே சமையல் செய்யும் போது கவனம், வாய்ப்பேச்சிலே கூறிய வார்த்தைகள், அதாவது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு என்பார்கள். ஆகையினால் நாக்கை கூராக்கி வார்த்தையை கத்தியாக்கி எரிந்து விடாதீர்கள், அது சிக்கலை ஏற்படுத்தும். 15 செப்டம்பர்ல புதன் 6ஆம் வீட்டிற்கு கன்னிக்கு வருகிறார். சுக்கிரன் 5ஆம் வீட்டிற்கு கேதுவுடன் இணைவு. ஆகையினாலே அரசு வேலை மற்றும் தடைப்பட்ட காரியங்கள் முடியும், போட்டிகளிலே வெற்றி. அற்புதமாக தன வரவு என்பதற்கும் மன குழப்பத்தை நீக்கி வெற்றியை பெறலாம். 17 செப்டம்பரிலே சூரியன் 6ஆம் இடமான கன்னிராசிக்கு பெயர்ச்சி. இங்கும் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. எதிரிகள் விஷயத்திலே, நோய் நொடி விஷயத்திலே, கடன் விஷயத்திலே மீண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி அதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். அரசு மற்றும் அதிகார வர்க்கம் சார்ந்த விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். வக்ரசனியின் காரணமாக பல விஷயம் சற்று மெதுவாக நடப்பது போன்றிருந்தாலும் வழக்குகளிலே சாத்வீகமான முயற்சி எடுத்தீர்கள் என்றால் அதில் பேசி முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தால் தீர்த்துக் கொள்ளுங்கள், அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். 21 செப்டம்பர்ல சூரிய கிரகணம் ஏற்படும். சனியின் பார்வையிலே கிரகணம், மிக மிக கவனம் தேவை. இது தனிப்பதிவாகத்தான் தர வேண்டும், ஏனென்றால் நீண்ட நெடிய ஒரு பதிவாக மாறிவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இந்த 3 மாதங்களில் முக்கிய விஷயங்களை ஒரு அவுட்லைனிலே உங்களுக்கு தருவதை சற்று விவரமாகத்தான் தந்திருக்கின்றேன். எல்லா கிரகங்களையும் தொட்டிருக்கிறேன். ஆனால் வார பலன்கள் தரும்போது இதிலெல்லாம் ஒரு வித்தியாசம், திடீரென்று ஒரு அற்புத யோகம் அமையும். இவையெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றேன். தொடர்ந்து கணித்துக் கொண்டு அவ்வப்போது தந்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு நேயர்களே. வாழ்க்கையில் வளம் பெற, வெற்றி பெற, பிரச்சனைகளிலிருந்து விடுபட, என் நிலையிலும் நிம்மதியை உங்கள் வசமாக ஆக்கிக் கொள்வதற்கு தொடர்ந்து இணைந்திருக்கும் போது கிரகங்களின் அனுகூலங்களை உங்களுக்கு நான் கணித்து தருகின்றேன்.
அனுகூலமற்ற நிலைகளில் எது அனுகூலத்தை தரும் என்பதையும் உங்களுக்கு கணித்து தொகுத்து தந்து கொண்டிருக்கின்றேன். அன்பு நேயர்களே, மேஷராசி என்பர்களே, பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்து உங்களுடைய எண்ணங்களை கமெண்டிலே பதிவிடுங்கள். இந்த பதிவை மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷ ராசி மேஷ லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி மேஷமாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.